ஏழுமலையானின் சந்நிதியில் பல நூற்றாண்டுகளாக மாறாத ஒரு தனித்துவமான சுவை. ஒவ்வொரு நாளும் லட்சக்கணக்கான மக்கள் தேடி வரும் ஒரு பாரம்பரிய பொக்கிஷம், திருப்பதி லட்டு. வாங்க, இன்று உலக புகழ்பெற்ற திருப்பதி லட்டுவின் பின்னால் இருக்கும் அற்புதமான வரலாற்றை தெரிந்து கொள்வோம். 200 ஆண்டுகளுக்கும் மேலாக இந்த லட்டு திருமலை திருப்பதி தேவஸ்தான பாரம்பரிய முறைப்படி தயாரிக்கப்படுகிறது. உலகில் எந்த ஒரு கோயில் பிரசாதத்திற்கும் இல்லாத ஒரு தனிச்சிறப்பு இதன் அளவு மற்றும் சுவைக்கு உண்டு. இதன் ரகசியம் திட்டம் எனப்படும் ஒரு பிரத்யேக அளவீட்டு முறை. அன்றிலிருந்து இன்று வரை இந்த அளவு மாறவே இல்லை. போட்டு என்று அழைக்கப்படும் பாரம்பரிய சமையலறையில் விறகு அடுப்பில்தான் இன்றும் லட்டு தயாராகிறது. தரமான கடலை மாவில் தயாரிக்கப்படும் பூந்திகள் சுத்தமான பசு நெய்யில் பொன்னிறமாக பொரிக்கப்படுகின்றன. பின்னர் இந்த பூந்திகள் சூடான சர்க்கரை பாகில் முழுமையாக ஊறி இனிப்பை உறிஞ்சிக் கொள்கின்றன. சுவையை கூட்ட வறுத்த முந்திரி, உலர் திராட்சை, ஏலக்காய் மற்றும் கல்கண்டு தாராளமாக சேர்க்கப்படும். அந்த தெய்வீக வாசனைக்கு முக்கிய காரணம் சிறிதளவு சேர்க்கப்படும் பச்சை கற்பூரம். சூட்டோடு சூட்டாக அனுபவம் வாய்ந்த கைகளால் இந்த கலவை ஒரு பந்து போல உருட்டப்படுகிறது. தினமும் சுமார் 3 லட்சம் லட்டுகள் இந்த சமையலறையில் தயார் செய்யப்படுகின்றன என்பது ஒரு உலக சாதனை. இதன் தனித்துவமான சுவைக்காகவும் தரத்திற்காகவுமே திருப்பதி லட்டுக்கு புவிசார் குறியீடு வழங்கப்பட்டுள்ளது. எந்த ஒரு செயற்கை ரசாயனமும் இன்றி தூய நெய்யின் தன்மையால் இது பல நாட்கள் வரை கெடாமல் இருக்கும். இந்த பிரசாதம் வெறும் இனிப்பு அல்ல, இது பல 100 ஆண்டுகால உணவு அறிவியலின் சாட்சி. திருமலைக்கு வரும் ஒவ்வொரு பக்தரும் இந்த லட்டை தங்கள் வீடுகளுக்கு ஒரு பொக்கிஷமாக எடுத்துச் செல்கிறார்கள். இந்த பாரம்பரிய சுவை என்றும் நிலைத்திருக்கும். மீண்டும் ஒரு வரலாற்று கதையோடு சந்திக்கிறேன். நன்றி.